பழம் தெரியுதா? மஸ்க் மிலான், முலாம்பழம், கிர்னி பழம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பழம். இதில் இப்போ ஜூஸ் தயார் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கிர்னி பழத்தை இப்படி துண்டுகளாக நறுக்கி வச்சாச்சு. இந்த பழம் உடலுக்கு குளிர்ச்சியையும் அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களையும் அள்ளித்தரும் சிறந்த கோடைக்கால பழமாகும். இதில் 90லேருந்து 95% நீர்ச்சத்து உள்ளது. அதுபோக விட்டமின் ஏ, விட்டமின் சியும் இருக்குது. இது எப்போதும் உடலை புத்துணர்ச்சியாகவும் ஹைட்ரேட்டாகவும் வைத்திருக்க இந்த பழம் உதவுது. இப்போ இந்த பழத்தை இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துடலாம். இதில் கொஞ்சம் ஸ்வீட் சேர்த்துப்போம். 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுருக்கு. தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை அரைச்சிடலாம். அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி கலந்து ஜூஸாக வடிகட்டிடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை இதில் வடிகட்டிடுவோம். வடிகட்டி வச்சு இந்த ஐஸ் க்யூப்ஸை இதில் சேர்த்தாங்க. முழாம்பழம் ஜூஸ் தயாராகிடுச்சு. அதை சர்வ் பண்ணிடலாமா? ஜூஸ் குடிப்பதற்கு தயாராக வச்சுருக்கு. இந்த பழச்சாசை சாப்பிட்றதுனால இது விட்டமின் ஏ இதில் நிறைய இருக்குது. கரோட்டின் அதிகமாக இருக்கிறதுனால கண் குறைபாடு நீக்கி கண் பார்வையை தெளிவடை செய்யும். இதில் உள்ள நார்ச்சத்து நீர்ச்சத்து அதிகம் உள்ளதுனால உடல் எடையை குறைக்கும், பசியையும் கட்டுப்படுத்தும், இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவையும் இது கட்டுக்குள் வைக்கும். அதே மாதிரி செரிமான கோளாறுகளை நீக்கி வயிற்றுக்கோளாறு, அதாவது மலச்சிக்கல், அஜீரணம் இதை போக்கும். தலைமுடியின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் உதவுது. முகத்தை பளபளப்பாக்கி முகச்சுருக்கங்களையும் நீக்கும். இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதயத்தை பாதுகாக்கும். விட்டமின் சி இருக்கிறதுனால உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு இது கொடுக்குது. இவ்வளவு மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த ஜூஸை நீங்களும் அடிக்கடி கோடை காலத்தில் நல்லா சேர்த்துக்கோங்க. நலம் பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி.